Assalamualaikum friends, welcome to NJF Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் அரேபியன் மட்டன் கப்சா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பரான ஒரு அரேபியன் ரெசிபி, அதுவும் சவுதி அரேபியாவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சாப்பாடு இது. இன்றைக்கி அதுவும் நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறதில்ல, சாதாரண பிரியாணி அரிசி 24 கேரட் பச்சரிசியில் தான் செய்ய போகிறோம். இது லாக்டவுன் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் கிடைக்கல எங்களுக்கு, அதனால் வீட்டில் இருந்த பிரியாணி ரைஸ் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரைஸும் உடையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. வாங்க இப்போ எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 750 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதுவும் பெரிய பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்க வேண்டாம். கப்சாவுக்கு பெரிய பெரிய பீஸாக தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெருசாகவே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க கறியை சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் அப்படின்னா நீங்கள் தனியாக வேக வைக்க வேண்டாம், உங்களுக்கு அது சீக்கிரமே குக் ஆகிடும். நம்ம தாளித்து விட்டுட்டு அந்த தண்ணியிலே நம்ம சிக்கன் வேக வச்சுக்கலாம். ஆனால் மட்டன் அப்படி இல்லை இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 70% அளவுக்கு இதில் குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மட்டனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதில் தண்ணி சேர்த்துடலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா மட்டன் வேறு தண்ணி விடும் இல்லையா, அதனால் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நான் விசில் போட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து குக்கர் லெவல் பார்த்து, உங்கள் குக்கர் லெவல் பார்த்து 70% குக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கப்சாக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 5 கிராம்பு, அப்புறம் 5 ஏலக்காய். இது அப்படியே நம்ம ட்ரையாகவே தான் பவுடர் பண்ணணும், ரோஸ்ட் எதுவும் பண்ணக்கூடாது. அதுமாதிரி பிரியாணி இலை, ஜாதிக்காய் இது எல்லாமே சேர்க்காதீங்க, சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கிடச்சிரும். இதை மட்டுமே பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கர் 3 விசில் வந்துருச்சு. இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம விசில் போன பிறகு மட்டன் எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோக் வச்சு குத்தி பார்க்குறேன். பாருங்கள், மட்டன் வெந்திருக்கு நமக்கு. அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கும் அந்த 30% குக் ஆகிறதும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும், நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கப்சா பண்ண போகிற ஒரு பெரிய பாத்திரத்தில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான பிறகு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நெய்யிலேயே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ் குக் பண்ணுற அளவுக்கு அதிலே ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடான உடனே 2 துண்டு பட்டை, அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 3 கிராம்பு சேர்த்துட்டு அது சூடான உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், முழு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளவாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பொடிசாக கட் பண்ண பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். அதோட பூண்டோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு 2 டேபிள் ஸ்பூன்னா இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன் நான், நீங்கள் உங்கள் காரத்தில் இருந்தால் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டன் இதில் சேர்த்துடலாம். சூப்பை வச்சுட்டு மட்டன் மட்டும் இதில் சேர்த்து எல்லாம் இந்த ஆயில்லையே ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 70% குக் பண்ணி தான் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா அதில் ஆயில்லையும் நல்லா குக் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரை லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. கப்சாவுக்கு ட்ரை லெமன் ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா துருவின கேரட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
ட்ரை லெமன் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு பழத்தோல் இருக்கு இல்லையா, அதை துருவிட்டு அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பவுட்ரை இதில் அப்படியே சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ ரைஸுக்குள்ள ஸ்பைசஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த மசாலா பவுடரை நம்ம அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஆயிலே குக் ஆகட்டும். இப்போது தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்று இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துட்டோம், அதை நல்லா வதங்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், அது நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மசாலா எதுவுமே அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போயே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி, அந்த அளவில் தான் இதுக்கு நம்ம சேர்க்கணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திங்க அப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணியிலேயே நான் சூப்பையும் ஆட் பண்ணிவிட்டு, இந்த மட்டன் வேக வச்சு இந்த சூப் இருந்துச்சு இல்லையா, அந்த சூப்பையும் சேர்த்து தான் நான் 1 கப் தண்ணிக்கு 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சூப்பையும் இதிலே சேர்த்துடணும். இப்போ வந்து ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். மல்லியும் புதினாவும் சேர்த்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து ரைஸ் சேர்த்துடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா நமக்கு மட்டன் வேகணும் இல்லையா, அதனால். உங்கள் மட்டன் வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு, கலண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டனை தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதை ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த அந்த அரிசி இதில் சேர்த்துடலாம். இந்த அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இப்போ இதில் ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பரட்டிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப மட்டன் குக் ஆகிடுச்சு அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் தம் போடும்போது அந்த மட்டனை வந்து மேலே வச்சுருங்க, ரைஸ் மேலேயே வச்சுருங்க. அதனால் மட்டன் வந்து உங்களுக்கு ஒரு 70% குக் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு சார்கோலை ஹீட் பண்ணி அதில் வச்சு நம்ம உடனே வந்து மூடி போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து பேப்பர் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரியாணி பாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேப்பர் தேவையில்லை. இது வந்து 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்கான சைட் டிஷ் பார்க்கலாம். கப்சாவை பொறுத்த வரைக்கும் சைட் டிஷ் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. ஒரு வெஜ் சேலட் அப்புறம் ரைத்தா இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ பிரியாணி அப்படின்னா கூட உங்களுக்கு கத்திரிக்காய் கிரேவி இல்லைனா மாங்காய் பச்சடி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைத்தா பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சி பண்ணணும். இப்படி வருஷம் சைட் டிஷ் போயிட்டே இருக்கும். ஆனால் கப்சாவை பொறுத்த வரைக்கும் அந்த சைட் டிஷ் அதை அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறதே இல்லை. ஒரு வெஜ் சேலட் போட்டுட்டு ரைத்தா பண்ணாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறம் குக்கும்பர், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெஜ் சேலட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைத்தாவும் நமக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், இதோட சைடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு 15 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரைஸு. இப்போ வந்து இந்த பவுலில் நம்ம சார்கோல் ஹீட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பவுலை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்து பரட்டி விட்டுக்கலாம். ஒரு பக்கமாக அந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க.
பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நாம் வந்து சர்வ் பண்ணணும். 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான அரேபியன் மட்டன் கப்ஸா ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.